ரொம்ப கஷ்டங்க சான் ஃப்ரான்சிஸ்கோ. அதனால தான் நான் 1 டே பாஸு இல்லை 3 டே பாஸு இல்லை 7 டே பாஸை ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அதை எடுத்துக்கங்க. இல்லைனா தினம் நரக வேதனை அனுபவிக்கணும். சாக்லேட் அந்த சைடு நான் பார்த்தேன், ஒரு பேக்குமே லாக் போட்டு வச்சுருக்காங்க, திரும்பி போயிடுவாங்கன்னு. பெரிய பெரிய பேக்கெட்டாக இருக்குது. அது மாதிரி தான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். சரி, எப்படியோ ஒரு வழியாக நம்ம கண்ணில் பட்டுருச்சு. 1873 அதில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க போல். இப்போ வந்து 2023, அதாவது 150 இயர்ஸ் கடந்து ஓடிக்கிட்டு இருக்குது. இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிக்கிட்டு இருக்காரு. எம்ஆர்டி மாதிரி இருக்கா, பின்னாடி பாருங்க அப்படியே பஸ் மாதிரி இருக்குது. ரெண்டுமே ஒரே இடத்தாண்ட போகிறத வந்து இங்கே தான் பார்க்க முடியுதுங்க சான் ஃப்ரான்சிஸ்கோவில். இங்கே பாருங்க. இதை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. இந்த சான் ஃப்ரான்சிஸ்கோவில் கேபிள் கார் வந்து மேனுவல் கேபிள் காரு. நிறைய இடத்தாண்ட கேபிள் கார் இருக்கும், நம்ம வந்து வேறு கண்ட்ரீஸ்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம். ஆனால் இந்த கேபிள் கார் வந்து மேனுவல் கேபிள் கார். இதை ஓட்டுறதுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்து வேணும். அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்குலாம் அந்த கிரிப் மேனுன்னு சொல்லுவாங்க, டிரைவரை தான். அவர் தான் வந்து எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுவாப்பில். அதனால் ரொம்ப கஷ்டம் அதை ஹேண்டில் பண்ணுறது. அதனால் அதை தேர்வு செய்யும்போது ஆட்களை வந்து அதுக்கேற்ற மாதிரி உடல் வலிமை உள்ள ஆட்கள் தான் அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இது வந்து யுனெஸ்கோவோட அங்கீகாரம் பெற்ற ஒரு வரலாற்று பொக்கிஷன்னு சொல்கிறாங்க. அதனால் சான் ஃப்ரான்சிஸ்கோ வந்து நம்ம எதிர்பார்த்ததை விட பிரம்மாண்டமாக இருக்குது. நம்ம எதுவும் சாதாரணமாக நினைக்கல. நியூயார்க்கை விட இது ஒரு படி மேலே தான் என்னை பொறுத்த வரைக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நியூயார்க் வந்து கொஞ்சம் பரபரப்பு இருந்தது, ஒரு பயமும் இருந்தது ஒரு சைடு. ஆனால் இந்த இடம் வந்து நம்ம ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஒரு சில ஆட்கள் தான் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்க மாதிரி, கொஞ்சம் ரப்பான ஆட்கள் நம்மளால் பார்க்க முடியுது தெருக்களில். மற்றபடி எல்லோரும் ஜாலியாக தான் இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நியூயார்க் மாரி அந்த ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு இது இருக்க மாதிரி எனக்கு தெரியல. அந்த பரபரப்பு வந்து இங்கே எனக்கு ஒன்றும் ஃபீல் ஆகலை. ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்க மாதிரி தான் இருக்குது. அதேமாரி இந்தமாரி டிரான்ஸ்போர்ட்டிங் சிஸ்டம்லாம் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது போகிறதுக்கு வரத்துக்குலாம். நியூயார்க்கில் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. நம்ம போகும்போது நடந்து காலெல்லாம் புண்ணாக போச்சு, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இப்போ ஓகே தான். சான் ஃப்ரான்சிஸ்கோ கொஞ்சம் கூலாக ரிலாக்ஸ்டாக இருக்குது. இந்த ரோட்டில் தாங்க ஃபுல்லாக வந்து இந்த ட்ராம் வண்டி, அதுதான் இவங்க வந்து கேபிள் காருன்றாங்க. போட்டிருக்காங்க க்ரீனு. ஆனால் நம்ம இந்த சைடு தான் போகணும், அதனால் வெயிட்டிங்கு. இங்கே நேராக பார்த்தீங்கன்னா ஒரு மலையிலேருந்து அப்படியே கீழே இறங்குற மாதிரி தெரியும். அங்கே பாருங்கள், எவ்வளோ தடவை பாருங்கள். அதனால் வந்து நம்ம இது மேலெலாம் ஏறி இறங்குறதுலாம் ரொம்ப கஷ்டங்க சான் ஃப்ரான்சிஸ்கோ. அதனால தான் நான் 1 டே பாஸு இல்லை 3 டே பாஸு இல்லை 7 டே பாஸை ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அதை எடுத்துக்கங்க. இல்லைனா தினம் நரக வேதனை அனுபவிக்கணும். ஏறி இறங்குறதெல்லாம் முடியாது நம்மளால். ரொம்ப ஸ்டாமினா அத்லட்டிக் பர்சன்ஸால் தான் முடியும். இதெல்லாம் நம்மளால முடியாதுங்க, ரொம்ப கஷ்டம் ஏறி இறங்குறதுலாம். மழை வந்து ஏறி இறங்குது, நம்மளால் முடியல. இந்த சிட்டியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது நடக்கிறதுக்கு. அதனால் இந்தமாரி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷனை டிபெண்ட் பண்ணியிருக்கிறது தான் பெஸ்ட்டு. இங்கே பாருங்கள், நம்ம எங்கே இருக்கோன்னா வால்கிரீன்னு ஒரு ஸ்டேஷன் ரீச் சூப்பர் மார்க்கெட் இருக்கும். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் சூப்பர் மார்க்கெட்டு. இதில் கொஞ்சம் ப்ரைஸ் வந்து நல்லா இருக்குது. அதேமாதிரி மெம்பர்ஷிப்லாம் ஒரு ஆஃபர் மாதிரிலாம் போட்டிருக்காங்க. ஆனால் நமக்கு வந்து அது மெம்பர்ஷிப்லாம் இல்லை. ஆனால் அவங்களுக்கு வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 30% ஆஃபர் இருக்கிற மாதிரி. எஸ்பெஷலி சாக்லேட்ஸ் அந்த சைடு நான் பார்த்தேன், ஒரு பேக்குமே லாக் போட்டு வச்சுருக்காங்க, திரும்பி போயிடுவாங்கன்னு. பெரிய பெரிய பேக்கெட்டாக இருக்குது. அது மாதிரி தான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். சரி, எப்படியோ ஒரு வழியாக நம்ம கண்ணில் பட்டுருச்சு, வாங்கலான்னு பார்த்தா அந்தமாரி மெம்பர்ஷிப்னு ஒரு இது கீ ஒன்று வச்சுருக்காங்க. அதனால் வந்து வாங்கலாமா வேணாமான்னு இப்போ யோசிச்சுட்டு இருக்கேன். அட்லீஸ்ட் ஒரு 2ஆவது வாங்கலான்னு எனக்கு தோணுது. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரெட்டு பாருங்கள், ப்ரெட்டெல்லாம் பார்த்தேன் வேறு லெவலில் இருக்குது. எக்கச்சக்கமாக இங்கே வெஸ்டர்ன் கண்ட்ரினாலுமே இது தானே, இந்த மாதிரி இப்படி தானே சாப்பிடுவாங்க. அதனால் அவங்க ஃபுட்டெல்லாம் பாருங்க. ஹனி பன்னா, அப்புறம் மினி டோனட் ஆகுது. இங்கே பாருங்கள், உண்டை வடையாட்டம் இருக்குதா, ஓட்டை வடை. இந்தமாரி நிறைய பிராண்ட்ஸ்லாம் இருக்குங்க உங்ககிட்ட. நான் அந்த சாக்லேட்டை போய் காட்டுறேன் இருங்க. சாக்லேட்டை வந்து எப்படி லாக் போட்டு வச்சுருக்காங்க பாருங்க. இங்கே இல்லை, இங்கே பாருங்க, இப்படி போட்டு வச்சுருக்காங்க, லாக் போட்டு வச்சுருக்காங்க. ப்ரைஸஸ்லாம் பாருங்கள், ஆஃபர் மாதிரிலாம் வந்திருக்காங்க. ஸ்வீடிஷ் ஃபிஷ்ஷா, இதெல்லாம் ஜெல்லி மாதிரி. இதோ இது
இது நல்லாயிருக்கும் போல். ரீஸ்ன்ற இது 50% ஆஃப் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஹர்ஷேஸில் பாருங்க மினியேச்சர் போட்டிருக்காங்க. M&M இதெல்லாம் ஆஃபர்லாம் இருக்குது. ஆனால் நமக்கு வந்து கிளைம் பண்ண முடியுமான்னு தான் தெரியல இப்போ. அதனால நம்ம கேட்டு பார்க்கணும். ஓ இல்லை, இது வந்து ஏதோ குட் த்ரூ நவம்பர் 13 போட்டிருக்காங்க. அப்படின்னா இது எக்ஸ்பைரி ஆக போகுது போல். அதனால ஏதாவது ஆஃபர் கொடுத்துருப்பாங்களோ என்னன்னு தெரியல. நம்ம கேட்டு பார்ப்போம். ஒரு நிமிஷம் இருக்கு. கேட்கலான்னு பார்த்தா யாரும் இல்லை. அதனால் அதுக்குள்ளே சரி உங்களுக்கு இதெல்லாம் காட்டிக்கிட்டு இருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி வகை வகையாக வச்சுருக்காங்க. கிட்கேட் பாருங்கள், கிளாசிக் போல். இதெல்லாம் கிங் சைஸ். மிஸ்டர் குட் பார் ஹெர்ஷேஸில் வித் மில்க் சாக்லேட் வித் ஹோல் ஆல்மண்ட் தான். முழுசாக இருக்கும் போல். நம்ம இப்போ வெளில வந்துட்டோங்க. ஏன்னா வந்து நம்ம கையில் இப்போ வந்து லக்கேஜ் இருக்குது, ஆல்ரெடி ஹெவியாக இருக்குது. அதனால் தூக்கின்னு சுற்ற முடியாது. இந்த கடை பேர் வந்து வால்கிரீன்ஸ். நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த சூப்பர் மார்க்கெட் உள்ள தான் நம்ம போய்ட்டு பார்த்தோம். நல்ல ஆஃபர்லாம் போட்டுருக்காங்க. அதனால் வந்து இந்த கடையில் வாங்கலாம். வந்துட்டு அதேமாதிரி நம்ம டைமிங் ஒன்று கேட்டோம். இருங்க சொல்கிறேன். இந்த கடைக்குள்ள நம்ம கேட்டோம். வால்கிரீன்ஸில் கேட்டதுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஆஃபர் வந்து நமக்கு வருன்றாங்க. ஃபாரினராக இருந்தால் கூட ஓகே தான் சொன்னாங்க. லோக்கலாக இருந்தால் அவங்க ஃபோன் நம்பர் ஏதாவது கேட்பாங்கன்னாங்க. அப்படி இல்லைனாலும் மேனேஜர் என்ன சொன்னார்னா, இல்லை அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை, ஆன் சைடுன்னு சொல்லுங்கள், அது வந்து தருவாங்க, உங்களுக்கும் தருவாங்கன்னாங்க. சரி, அதனால் வந்து நம்ம ரிட்டன் வரும்போது இதே இடத்துல தான் வந்து நம்ம பேக்கேஜ் எடுக்கணும். இப்போ நம்ம இந்த லக்கேஜ் தூக்கிட்டு போகிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஹெவியாக இருக்கும். ஏன்னா வந்து அட்லீஸ்ட் ஒரு 2 கிலோக்காவது வாங்கணும்னு நினைக்கிறேன் சாக்லேட் மினிமம் எனக்கு தெரிஞ்சு. அதனால் வாங்கும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன் என்ன நல்லா வாங்கினேன்னு. சரி போவோம். நல்ல ஆஃபர்லாம் இருக்குங்க. கட்டாயம் அந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா அந்த இடத்த மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கிங்க. ஏன்னா மற்ற கடையில் நான் பார்த்த வரைக்கும் நியூயார்க்கில் ரொம்ப அதிகமாக இருந்தது. எங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்த கடை, நான் இருந்த ஹாஸ்டலுக்கு பக்கத்தில். இது ஓகே, சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், ட்ராம் வண்டி தான் ஃபைனல் எண்டு போல் இங்கே வந்து நின்றுட்டு இருக்குது. நான் கிட்ட போய் காட்டுறேன் உங்களுக்கு. காலையில் வியூவை பாருங்கள், என்ன அழகாக இருக்குது. நேற்று நைட்டு வரும்போது ஒரு மார்க்கமாக இருந்தது. நம்மளால் அதேமாதிரி ரெக்கார்ட் பண்ணுறதுக்கும் ஒரு மாதிரி இருந்தது. ஆனால் நம்ம உள்ளே லாஸ்ட்டாக உட்காந்துட்டு இருந்தோம். நம்ம கண்டிப்பாக காலையில் ஒரு தடவை இதில் ட்ராவல் பண்ணி உங்களுக்கு எல்லாத்தையும் காட்டுறேன். பாருங்கள், செம்மையாக இருக்குது. சான் ஃப்ரான்சிஸ்கோக்கே அழகாக வந்து இது பூட்டிகிட்டு இருக்குது. இன்னும் பழைய பாரம்பரியத்தை அப்படியே வந்து கடைப்பட்டு இருக்காங்க. கல்ச்சரில் இருக்கான்னு தெரியல, பட் ஆனால் இந்தமாரி டிரான்ஸ்போர்ட்டேஷனில் இந்த ட்ராமு இதெல்லாம் செம்மையாக இருக்குது எக்ஸ்பீரியன்ஸு. நம்ம இதில் ட்ராவல் பண்ணுறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும். செம்மையாக இருந்துச்சு. மார்க்கெட் ஸ்ட்ரீட் அப்படின்னு போட்டிருக்காங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நம்ம முன்னாடியே போயிட்டு உட்காரணுன்னா அந்த டைமிங் சொல்லியிருப்பாங்க. இதில் தான் பாருங்கள். அதேமாதிரி இதோட இது பாருங்கள், இயர் வந்து 150 இயர்ஸ் பாரம்பரியமானது. 1873 அதில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க போல். இப்போ வந்து 2023, அதாவது 150 இயர்ஸ் கடந்து ஓடிக்கிட்டு இருக்குது. பாருங்க, ஆப்ரேட் பண்ணுற இதை பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இதுதான் கியரு அதுங்கெல்லாம் இருக்கும் போல். கையிலே தான் எல்லாமே நின்றுக்கிட்டே ஆப்ரேட் பண்ணுறாங்க. பின்னாடியும் ஒரு ஆப்ரேட் பண்ணுறது இந்த மாதிரி ஒரு லிவர் மாதிரி இருக்குது பாருங்கள். இதெல்லாம் போட்டு தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. செம்மையாக இருக்குது. எப்படி அங்கே பாருங்க, ஒரு ஓட்டிட்டு வர பாருங்க. பாருங்க, எல்லாருமே போர்டு ஆகிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிக்கிட்டு இருக்காரு. எவ்வளோ மக்கள் நின்றுட்டு இருக்காங்க பாருங்க. எல்லாம் ஏறி உட்காந்துட்டாங்க. குழந்தைங்க அந்த சைடில் உட்காரலான்னு போகிறீங்க. உள்ளே உட்காரதுக்கு பதில் இப்படி வெளியில் உட்காரதுக்கு சூப்பராக இருக்கும். எவ்வளோ பேர் நின்றுட்டு இருக்காங்கள. நம்ம நேற்று வரும்போது நைட்டு, அதனால் வந்து அவ்வளோவா கூட்டம் இல்லை. சூப்பரில் எப்படி இருக்கு பாருங்க. நமக்கு ரொம்ப ஆக்சசபிளாக இருக்குது. இது வந்து ஒரு ரைடு போனோன்னா $8 ஒரே ஒரு ரைடுக்கு. நீங்கள் எவ்வளோ தடவை போகிறீங்களாம் கணக்கு கிடையாது. ஒரு தடவை ஏறினீங்கன்னா $8 தரணும் போல். அதனால் வந்து நீங்கள் இந்தமாரி ஆஃபர் யூஸ் பண்ணுங்கள். 3 day பாஸ் தான் எல்லாத்துக்குமே கட்டாயம் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது. இதெல்லாம் நமக்கு செட்டே ஆகாது, ஓகேங்களா. பாருங்கள், எல்லாம் வந்து உள்ளே போய்கிட்டு இருக்காங்க. இங்கே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் போட்டிருக்காங்க.
போட்டிருக்காங்க. கீப் ஆன்சர் கார்ட்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஃபுட்டு அலோடு கிடையாது, ட்ரிங்க்ஸ் அலோடு கிடையாதுன்றாங்க. அதான் டிராஃபிக்லாம் அப்படின்னா பார்த்து இறங்குங்க ஏறுன்றாங்க. நல்ல டிமாண்ட் இருக்குது இங்கே பாருங்கள். நான் சொன்னல அந்த டிக்கெட்டு 1 டே பாஸ்போர்ட்னு போட்டிருக்காங்க பாருங்கள். அது எதுவும் இல்லை, 1 டே பாஸ் தான். 3 டே பாஸ் தான் நம்ம எடுத்துருக்கிறது, $31 USD. 7 டேனா 41. இந்த இடத்துல டிக்கெட் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. நம்ம ஆன்லைன்லேயே கூட வாங்கிக்கலாம். நான் ஆன்லைனில் தான் வாங்கினேன். நீங்கள் சப்போஸ் இந்த இடத்தாண்ட வரீங்கன்னா பவல் ஸ்ட்ரீட் ஆண்ட கரெக்டாக இது மேஜர் சிட்டியில் இருக்குது. இந்த இடத்தாண்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா வாங்கிக்கலாம். பாருங்கள், நம்ம வந்து பவல் ஸ்ட்ரீட் ஸ்டேஷன் தான் வந்திருக்கோம். இங்கேருந்து ஒரு சூப்பர் லொக்கேஷன் போக போகிறோம். வாங்க நம்மளோட தொடர்ந்து அப்படியே ட்ராவல் பண்ணுங்கள், போயிடுவோம். எப்படிங்க உங்களுக்கு ஃபீல் ஆகுது? சான் ஃப்ரான்சிஸ்கோ எப்படி இருந்துச்சு? சான் ஃப்ரான்சிஸ்கோவோட அந்த கடற்கரையோர காற்று, அதுக்கப்புறம் மலை போல் சாஞ்சிருக்க தெருக்கள், அப்புறம் இந்த பொன்னாடை போல் மின்ற அந்த கோல்டன் கேட் பிரிட்ஜு, அது எல்லாமே நான் உங்களுக்கு அடுத்தடுத்து காட்டிக்கிட்டே இருக்க போகிறேன். இப்போ நம்ம ஸ்ட்ரீட்ஸை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்புறம் எங்களோட டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டி எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் உங்களோட ஃபுட்டு, கல்ச்சரு, அதுக்கப்புறம் ஆர்டிஸ்டிக்கான ஒரு சில ஸ்ட்ரீட்ஸு, இதெல்லாம் பார்க்கலாம். இங்கே பாருங்க, ரோட்டில் முன்னாடி போகிறது எம்ஆர்டி மாதிரி இருக்கா, பின்னாடி பாருங்கள் அப்படியே பஸ் மாதிரி இருக்குது. ரெண்டுமே ஒரே இடத்தாண்ட போகிறத வந்து இங்கே தான் பார்க்க முடியுதுங்க சான் ஃப்ரான்சிஸ்கோவில். இங்கே பாருங்கள், என்ன அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஃபுல்லான கேபிள் மேலே எக்கச்சக்கமாக இருக்கிறதுனால அது கொஞ்சம் ஒரு மாதிரி அழகை கெடுக்கிற மாதிரி தான் இருக்குது. அதுக்கெல்லாம் ஏதாவது வழி இது பண்ணுவாங்க போல் ஃப்யூச்சரில். பாருங்கள், இப்படி நம்ம நடந்து போகும்போது ராம்னு ஒரு வண்டி இந்த ஒரு பேரில் வச்சுருக்காங்க பாருங்கள். லம்பிங்லாம் வேலை பார்ப்பாரு போல். மொத்தமாக எல்லாமே வச்சுருக்காரு இந்த உள்ள. வந்து விட்டவங்க இங்கே பாருங்க, உள்ளே போய் உங்களுக்கு எல்லாமே காட்டுறேன். இது ஒரு ஸ்பானிஷ் சர்ச்சான். எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு தெளிவாக சொல்லிக்கிட்டே வரேன். உள்ள வாங்க போவோம். இப்போ நம்ம பார்க்க போகிற ஒரு பயங்கரமான வரலாற்று பொக்கிஷம்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து இது கிட்டத்தட்ட 400 வருஷம் பழமையானதுன்றாங்க இந்த சர்ச்சு. இது வந்து ஸ்பானிஷ் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா, இந்த கலிஃபோர்னியா ரீஜனை. அப்போ வந்து கட்டின ஒரு இது சர்ச்சு. இது வந்து 1776ஆம் ஆண்டு கட்டியிருக்காங்க போல். இதை கட்டினவர் வந்து பேர் வந்து ஐயோ கரெக்டாக தெரியுது எனக்கு. சரி, ஒருத்தர் கட்டியிருக்காருங்க, ஓகேங்களா, அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆனால் இது ஸ்டைல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது பாருங்களேன். நல்லா கல்லுலேயே அழகாக செதுக்கியிருக்காங்க. பரோக் ஸ்டைலுன்றாங்க இதுக்கு பேர் வந்து. இந்த தேவாலயம் வந்து நிறைய சிறப்பம்சம் கொண்டதுன்னு சொல்கிறாங்க. நிறைய வந்து இதுவெல்லாம் புரிஞ்சிருக்குன்றாங்க, மிராக்கிள்ஸ் எல்லாம். ஆமாம், இந்த இதுவை பற்றி சொல்லலை. மேஜராக வந்து இந்த இடத்தோட பேர் வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா மிஷன் டொலாரஸ் அப்படின்றாங்க. நம்ம இப்போ உள்ளவே வந்துட்டோம். உள்ளே வந்ததுக்கப்புறம் பயங்கரமாக இருக்குது. உள்ளே பாருங்கள் எவ்வளோ அழகாக இன்டீரியர்ஸ் பண்ணியிருக்காங்கள. இவங்க நிறைய அதில் மாடிஃபிகேஷன்ஸ்லாம் பண்ணியிருப்பாங்க போல். இல்லைனா பழமையான சர்ச்சு எப்படி இப்படி இருக்குன்ற மாதிரி எனக்கும் ஒரு தாட் இருந்தது. அப்பப்போ சீரமைப்பு பணிகள்லாம் பண்ணி அழகுபடுத்தியிருக்காங்க போல். நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக பிரம்மாண்டமாக இருக்குல்ல. அதேமாரி இந்த இது சர்ச்சை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நான் மிராக்கிள்ஸ் நிறைய பண்ணியிருக்கேன்னால 1906ஆம் ஆண்டு வந்து இந்த சான் ஃப்ரான்சிஸ்கோவில் ஒரு பெரிய நிலநடுக்கம், அதுக்கப்புறம் தீ விபத்தெல்லாம் ஏற்பட்டுச்சு. அப்போ கூட இந்த இடம் வந்து கொஞ்சம் கூட டேமேஜே ஆகலைன்றாங்க. அது ஒரு மிராக்கிளாக பார்க்கப்பட்டது அப்படின்றத சொல்கிறாங்க. அதனால் சுற்றுலா வர நிறைய நம்மளை மாரி ட்ராவலிங் பீப்புள், அதுக்கப்புறம் இங்கே இருக்க லோக்கல் மக்கள் கட்டாயம் இதை வந்து அவங்களோட விஷ்லிஸ்ட்டில் வச்சுருப்பாங்க. தாராளமாக கலிஃபோர்னியா வரீங்கன்னா நீங்கள் இந்த இடத்துக்கு வாங்க. உள்ளெல்லாம் பேமெண்ட் எதுவுமே கிடையாது இந்த இடத்துல உள்ளே வரணும்னா. ஆனால் இன்னொரு பாட்டு இருக்குது, அதுக்குள்ளே போனோன்னா தான் நம்ம வந்து ஒரு சில ஐட்டங்கள்லாம் வாங்க சொல்கிறாங்க. அப்படி இல்லைன்னா பேமெண்ட் மாதிரி ஏதோ கேட்குறாங்க. அதனால் நம்ம அந்த சைடு போகல. பட் இருந்தாலும் இதுவே நல்லா தான் இருந்துச்சு எனக்கு எக்ஸ்பீரியன்ஸு. பாருங்கள், சூப்பராக இருக்குது. அதனால் இது ஒரு முக்கியமான லேண்ட்மார்க்குங்க. இந்த இடம் எல்லாமே பார்த்திங்கன்னா இட்டாலி ஸ்பானிஷ் ஸ்டைலில் தான் ஒன்றுமே இருக்குது. நான் உங்களுக்கு அந்த ஸ்ட்ரீட்ஸ்லாம் வாக் பண்ணி காட்டும் போதே நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துருந்துருப்பீங்க இல்லை. அதனால் கட்டாயம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். இல்லைனா யாராவது ட்ராவல் பண்ணணுன்னு விருப்பப்படுறவங்க இதை உங்களோட கைடாகவே நீங்கள் யூஸ் பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சு.
ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்துச்சு, பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நம்ம ஒரு 2 நிமிஷம் அப்படி கொஞ்சம் உள்ளே உட்காந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அங்கேருந்து வெளில வரலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியாச்சு. ரொம்ப சூப்பராக இருக்குது. கரெக்டாக இந்த மாஸ் டைம்லலாம் வந்தோம்னா இன்னும் மாசாக இருக்கும் போல். கரெக்டாக இந்த சாட்டர்டே சண்டே மேஜராக இல்லை அந்த மாரி சமயத்தில் தான் நிறைய கூட்டம் இருக்கும். நம்ம இந்த வீக் டேஸில் வந்ததுனால எனக்கு வந்து அவ்வளோ கூட்டம் நம்மளால் இங்கே பார்க்க முடியலை. என்ன தான் பழமையான ஒரு சர்ச்சாக இருந்தாலும் அவ்வளோ மக்கள் கூட்டம் இங்கே இல்லை இப்போது. அதனால் நீங்கள் இந்த இடம் வரீங்கன்னா கலிஃபோர்னியாவில் இந்த ஸ்ட்ரீட்ஸ்லாம் வரும்போது நீங்கள் யூஎஸில் நீங்கள் மற்ற எந்த கவுண்டி போனாலுமே அந்த ஃபீலிங் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். இங்கே மட்டும் ஒரு ஸ்பெஷலான ஒரு ஃபீலிங் கிடைக்குது. பழைய ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியடில் இருந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது ஒரு சில ஸ்ட்ரீட்ஸ்லாம் நடந்து போகும்போதெல்லாம். அதனால் நல்லா ஃபோட்டோகிராஃபிலாம் இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்களாம் தாராளமாக இந்த இடத்துக்கு வந்து ட்ரை பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக இருக்குது, ஆக்சசபிளாக இருக்குது. யாரும் எந்த கேள்வியும் நம்மளை கேட்கல. நம்ம இப்படி தான் உள்ளே தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம். பாருங்கள், பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது உள்ளே பார்க்குறதுக்கு. சத்தம் போட்டு பேச முடியாது, அதனால தான் அவங்ககிட்ட அவ்வளோ பேசல. எல்லாம் வாய்ஸ் ஓவரில் பேசிக்கிறாங்க கிட்ட. அப்படியே வாங்க வெளில போவோம்.